வணக்கம். ஒரு நிமிட செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். பின்னாடி வருதான் பாருங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வுக்காக வைகை கரையில் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சூறைக்காற்று வீசியதன் காரணமாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் பலத்து சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களோடு இராணுவ செய்தியாளர் சிதம்பரநாதன். சிதம்பரம், விவரம் என்ன? தேவப்பிரியன், கடந்த 21ஆம் தேதி மானாமதுரையில் சித்திரை திருவிழா என்பது தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக திருவிழா என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சாமி பல்வேறு வீதி உலா வருவது வழக்கம். நேற்று வைகை ஆற்றில் கல்லறைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று வைகை ஆற்றில் நிலாச்சோறு வைபோக நிகழ்ச்சி என்று நடைபெறும். இதில் பல்வேறு கிராமங்கள், பல்வேறு மக்கள் உரிமையுடன் உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது வைகை ஆற்றில் வழக்கமாக இருந்து உள்ளது. இன்று நிலாச்சோறு வைபோகத்துக்காக மக்கள் எதிர்பார்த்து வர வேண்டிய சூழ்நிலை ஒரு இரவு 7:30 மணியில் பலத்த சூறை காற்று என்பது அடித்தது. இதில் பல்வேறு வைகை ஆற்றில் சித்திரை திருவிழாவுக்காக புறப்பட்ட கடைகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட கடைகள், ராட்டினங்கள் அனைத்துமே கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கடைகள் அனைத்துமே பலத்த சூறை காற்றால் கடைகள் அனைத்தும் பறந்தன, தகர சீட்டுகள் அனைத்தும் பறந்தன. இதனால் பல்வேறு தொழிலாளர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தற்போது மழை என்பது பெய்து வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரநாதன்.